அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஒரு தேவைகளை நிறைவேற்றம் செய்ய முடியாத ஒரு தொகுதியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, மேலே முதலமைச்சர் திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கிருந்தால், பென்னாகரம் தொகுதியில் அதிமுகவோ அல்லது பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் தேவைகளை சொல்லி அவர்களிடத்திலே கேட்டால் எதுவும் செய்து கொடுக்க மாட்டார்கள். மேலிடத்தில் அதிமுகவை சார்ந்த முதலமைச்சர் இருந்தால், இங்கு திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கு சட்டசபைக்கு செல்வார். அவர் கேட்கின்ற போது அவருடைய தேவைகள் இங்கு எதுவும் நிறைவேற்றப்படாமல் இத்தனை ஆண்டு காலமாக இது போன்றுதான் மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொண்டிருந்ததால், பென்னாகரம் பகுதிக்கு வர வேண்டிய சிப்காட் தொழிற்சாலைகள் வராமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழ்நாட்டிலே பாதி இடங்களுக்கு மேலாக கூட்டு குடிநீர் திட்டம் காவேரி அணையிலிருந்து நீர் எடுத்து அனைவருக்கும் குடிநீர் வழங்கப்படுகிறது. இங்க நம்ம பக்கமாக தான் காவேரி போகுது. ஆனா அந்த தண்ணி நம்ம ஏரியூர் பகுதிக்கோ பென்னாகரம் பகுதிக்கோ இதுவரையிலும் முழுமையா குடிநீராகவும் கிடைக்கவில்லை. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10 லட்சம் கையெழுத்து வாங்கி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வாருங்கள். எங்க பகுதியில 100க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் காய்ந்து விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒன்றும் அதிக தொகை தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குங்கள் நிதியை. இங்க விவசாயம் சிறப்பாக செழிப்பாக இருக்கும். மக்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்ல தேவையில்லை என்று பல முறை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். இதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா சட்டசபையிலும் பேசியிருக்கிறாங்க. இதுவரையிலும் அந்த காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. கோட்டையூர் ஒட்டனூர் வழியாக ஒரு பாலம் கட்டினால் பெங்களூரையும் கர்நாடகாவையும் கேரளா இணைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அது இருக்கும். இதுல லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் போக்குவரத்து அதிகமான அவர்களுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் குறையும். அப்படி இருக்கும்போது இங்க எம்எல்ஏக்கள் மாறி மாறி வந்ததால எந்த தேவைகளும் இதுவரையிலும் நிறைவேற்றம் செய்து கொள்ள முடியவில்லை. அதே போன்று தொலைத்தொடர்பு சின்னப்பநல்லூர், தொன்னக்குட்டள்ளி, அத்திமரத்தூர், சீல்நாயக்கனூர் போன்ற பகுதிகளில் இவ்வளவு வளர்ச்சியான காலங்களிலும் கூட ஒரு மக்கள் தொலைத்தொடர்பு இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த செல்போன் டவர் அது இல்லைன்னாக்கா எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போயிடுது. அவங்க யாருக்கிட்டையும் போன் பேச முடியறதில்ல. இவ்வளவு நவநாகரிக காலத்தில் இது போன்ற செயல்கள்லாம் பென்னாகரம் தொகுதியில் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் எம்எல்ஏக்கள் மாறி மாறி வந்ததற்கு தான் இதற்கு நான் காரணம் என்று சொல்லி போகின்றேன். இப்ப மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் விரும்புகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான எடப்பாடியார் ஆட்சி அமைய வேண்டும். இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடும் பாடி செல்வம் அண்ணார் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர்கள் இருவரும் முதலமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆனால் மத்திய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களிடம் தேவையான நிதியை வாங்கி நமது கிராமங்கள் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை வைக்கின்றோம். பென்னாகரம் தொகுதி வாழ் மக்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம தேவைகள் எல்லாம் தீர்த்து கொள்ள ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும். அனைத்து ஏரிகளுக்கும் உபரி நீர் திட்டம் வர வேண்டும். செல்போன் டவர்கள் கிடைக்க வேண்டும். சிப்காட் தொழிற்சாலை உருவாக வேண்டும். ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்புக்கு வெளி மாநிலங்களை தேடி செல்லாமல் நமது சொந்த கிராமத்திலே தொழிலை அமைத்துக் கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான மாம்பழம், தாமரை, இரட்டை இலை என அந்தந்த வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும். பென்னாகரம் சட்டமன்றத்திலே பாடி செல்வமனார் அவர்கள் வர வேண்டும். நமது ஏழை எளிய மக்களின் தேவைகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். அனைவரும் சேர்ந்து
ஒற்றுமையாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி மக்களே என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கமலேஷ், பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஏரியூர். நன்றி.